பாடத்துல போய்கிட்டு இருக்கிறோம். 2ஆம் பாடம். இப்ப புக் இன்னும் கிடைச்சிட்டான்னு தெரியல எல்லாருக்கும். புக் கிடைச்சிருந்தா ஓகே. நாங்க பாடத்த பார்த்துட்டு பிடிஎஃப் கடைசியா ரிவிஷன்ல பிடிஎஃப் பார்ப்போம். அது லேசா இருக்கும். இல்லாட்டி பாடத்துல உள்ள விஷயங்கள் நீங்க மார்க் பண்ண வேண்டியிருக்கு. நிறைய இடங்கள்ல பென்சிலை கையில வச்சுக்கோங்க. இதுல சின்ன சின்ன தகவல்கள் ஒன் வேர்ட் ஆன்சருக்கு வரக்கூடிய நிறைய வினாக்கள் இந்த பாடத்துல இருக்குது. 2க்கும் மேற்பட்ட வினாக்கள் பார்ட் 1ல வரும். அவ்வளவு பேப்பர்லையும் பார்ட் 1ல வரும் இந்த பாடம். அதனால இதுல இருக்கிற அந்த குகைகள், நிறைய குகைகள் இருக்குது, கண்டுபிடிக்கப்பட்ட விடயங்கள் இருக்குது. ஒரு குகையிலையும் அந்த ஆரம்பகால மனிதன் இந்த குடியேற்ற பரம்பல்ல. அதனால இந்த கொஞ்சம் நீங்க பென்சிலை வச்சுக்கொள்ளுங்க. கையில பென்சிலை வச்சுக்கிட்டு நாங்க பார்ப்போம். கடைசியாக அன்றைக்கு இதை விளங்கப்படுத்திட்டு குகைகள் பார்த்துட்டோம், வளையங்கள் பார்த்தோம், காலகட்டம் பார்த்தோம். இதை நான் கட்டாயம் பாடமாக்கி இருக்க சொன்னேன். இந்த 5 இடங்களையும், வளையங்களையும், குகைகளையும் பாடமாக்க சொன்னேன். பாடமாக்குனீங்களா? ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஆம் சார். அது கட்டாயம் ஒரு வினா வந்தே தீரும். அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எதோட முடிச்சோம் நாங்க? எனக்கு முடிச்சிருந்து எதுல முடிச்சோம்னு ஞாபகம் இல்ல. சொல்லுங்களேன், எதுல முடிச்சோம்? தொழில்நுட்பம் பார்க்கணும். இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதனுடைய வாழ்க்கை முறை ஞாபகம் இருக்கா? சொல்லுங்களேன். அப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டாங்கன்னா, வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதனுடைய வாழ்க்கை முறையினை 2 காரணியூடாக விளக்குக, அல்லது 2 வாழ்க்கை முறைக்கான 2 காரணிகளை குறிப்பிடுக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டா, அதாவது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அந்த வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? எப்படி இருந்தது வாழ்க்கை முறை? வேட்டையாடி உண்டான். ரைட். நாடோடி வாழ்க்கை இல்லையா? வேட்டையாடி உணவை உண்டான், நாடோடி வாழ்க்கை வாழ்ந்தான். ரைட். வேற நிலையான இடத்தில் இருக்க மாட்டாங்க. அதுதான் நாடோடி வாழ்க்கை. அலைந்து திரிந்து உணவை ஒன்று வேட்டையாடினான், இன்னொன்று உணவை சேகரித்தான். அடுத்தது மழைக்காலங்கள்ல குகைகளை வாழ்ந்தான், வெயில் காலங்கள்ல வெட்ட வெளிகள்ல வாழ்ந்தான். சிறு குழுக்களாக. இந்த பாடம் நம்ம படிச்சிட்டோம் சார். போன கிளாஸ் இந்த பாடம் படிச்சிட்டோம் ஃபுல்லா. அதான் அந்த கேள்விதான் கேட்டேன். அன்னைக்கு படிச்சதுல உங்களுக்கு ஞாபகம் லாஸ்டா படிச்சது சடங்கு சம்பிரதாய முறை. கேள்வி போவோம். கேள்வி கேட்கறதுக்காகத்தான் அதை மூடி வச்சுட்டு அடுத்த பக்கத்தை நான் கேள்வி கேட்டேன். தொழில்நுட்பம் படிச்சிட்டோம் அப்படித்தானே? ஆம் சார். இந்த முறை மாகாண பேப்பர்ல, மத்திய மாகாண பேப்பர்ல தொழில்நுட்பம் கேட்டுருந்துச்சு. வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதனுடைய தொழில்நுட்ப முறைகள் 2 குறிப்பிட்டு விளக்குகன்னு கேட்டிருந்தாங்க. 2 தொழில்நுட்பம் கேட்டிருந்தாங்க. வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதனுடைய தொழில்நுட்பம் 2. அப்ப வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதனுடைய தொழில்நுட்பம் 2னா, ஒன்று கல்லாயுத தொழில்நுட்பம், கேத்திர கணித முறையிலான கல்லாயுதம் செய்தது. அடுத்தது கல்லாலான அம்மி, கல்லாலான சுத்தியல். இதற்கு மேல இருக்குதே இந்த எலும்பினால செய்யப்பட்ட மாலை. இதெல்லாமே தொழில்நுட்பம் தானே. இந்த ஒரு எலும்பை எடுத்து அதுல துளையிட்டு அவன் மாலை செய்ய பழகி இருக்கிறதே அவனுடைய தொழில்நுட்பம். அப்ப அப்படி ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருந்தது. அடுத்து மரண சடங்கு சம்பிரதாய முறை பார்த்தோம். அதோட தான் முடிச்சோம். முன் வரலாற்று ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதனுடைய சடங்கு சம்பிரதாய முறையற்ற மரண சடங்கு எப்படி இடம்பெற்றது ஞாபகம் இருக்கா? சொல்ல முடியுமா? மரண சடங்கு இடம்பெற்ற முறை எப்படி சொல்லுவீங்க? எப்படி சொல்லுங்க, யாராவது ஒரு ஆள். கோஷான், அன்றைக்கு அழகா விளக்கப்படுத்திட்டு இருந்தீங்க. ஞாபகம் இல்லைன்னு சொல்லல. என்ன அன்றைக்கு நான் விளங்கப்படுத்தினது எப்படின்னு சொல்லி சடங்கு சம்பிரதாய முறை சொல்லுங்களேன் சார். ஆவணல்ல குகையில மேற்கொண்ட அகழ்வுல போது 2ஆக பிளக்கும் வகையில் துளையிடப்பட்ட மண்டையோடு கிடைச்சிருக்கு சார். அந்த மண்டையோட ஒரு பகுதி கல்லால் உராயப்பட்டு மட்டமாக்கப்பட்டிருக்கு சார். அதன் ஒரு பகுதியை செங்கல்களை கொண்டு நிறம் பூசியிருக்காங்க சார்.
அதே மாதிரி பாகியன்கல குகையில சிவப்பு நிற பாறை உராய்ந்து பூசப்பட்ட ஒரு எலும்பு கூடும் கிடைச்சிருக்கு சார். அது மட்டும் இல்லாம இவங்க வந்து இறந்த சடலத்தை வந்து உக்கி போகும் வரை புதைத்து பின்னர் எலும்பு கூட்டை தோண்டி தான் மீண்டும் அடக்கம் செஞ்சிருக்காங்க சார். ஓகே, அப்ப இதுல இந்த சடங்கு சம்பிரதாய முறையில இதன் பேர் சொன்ன விஷயங்கள் சரி ஆயுஷ்மான் சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்த விடயங்களோட மேலதிகமாக ஒரு முறை அப்படி ஓர்டரா எழுதுறதா இருந்தா, இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் இறந்த தனது உறவினர் இல்லையா, உறவினராக இருக்கணும், அவட உடல் அல்லது சடலத்தை குகைக்குள்ளே அல்லது குகைக்கு வெளியில கம்புகள், அதாவது தடிகள், எலும்புகள், கல்லாயுதங்கள் என்பவற்றை கொண்டு குழி தோண்டி உடலம் அல்லது சடலம் குழிக்குள்ளிடப்பட்டு சருகுகளால் மூடப்படும். சருகுகளால் மூடுவாங்க. இலைக்குள்ளே சருகுகளை போட்டுதான் மூடுவாங்க. சிறிது காலத்துக்கு பிறகு சடலம் உக்கி போன பிறகு அந்த எலும்புக்கூடு தோண்டி எடுக்கப்பட்டு நீட்டிக் கொண்டிருக்கின்ற அல்லது தூற்றிக் கொண்டிருக்கிற பகுதின்னு சொல்லுது. பகுதிகள் நன்கு உராயப்பட்டு செந்நிற கற்களை கொண்டு நிறம் தீட்டி மீண்டும் வளைத்து புதைக்கப்படும். இதுதான் மரண சடங்கு. சரியா விளங்குச்சா? அப்ப இதுல இது ஒரு மரண சடங்கு பெற்ற முறை. சில நேரம் இதுல அந்த கேள்வி வைப்பாங்க, வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதனுடைய மரண சடங்கு இடம்பெற்ற முறைகள் 2 குறிப்பிடுதுன்னு வரும் கேள்வி. அப்ப ஒரு முறை தானே நாங்க எழுதியிருக்கிறோம், அன்றைக்கும் அதை உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். 2 முறை, அது ஒன்றுன்னு சொல்லியும் நாங்க சொல்லலாம். 2ஆக சொல்ற நேரம் குழி தோண்டி புதைத்து சருகுகளால் மூடுவது வரை 1வது முறை. அந்த சடலத்தை தோண்டி எடுத்து எலும்புகளுக்கு நிறம் தீட்டுவது 2வது முறை. அப்ப இந்த 2 முறையில இந்த சடலம் என்ன செய்யப்பட்டது? புதைக்கப்பட்டது. உடலை வளைச்சு புதைச்சிருக்காங்க சார். அந்த எலும்பு கூட வளைச்சு புதைச்சிருக்காங்க. சரி, வளைச்சு புதைச்சது கட்டாயம் எழுதணும். வளைத்து புதைச்சிருக்காங்க. அது ஏன் வளைத்து புதைச்சிருக்கிறாங்க, ஏன் நிறம் தீட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும் தானே. அப்ப இந்த புதைக்கப்பட்ட நிறம் தீட்டி புதைக்கப்பட்டதுக்கு காரணம், இவங்க நினைக்கிறாங்க இந்த மனிதன், இந்த இறந்து போன உடல், இறந்து போனவங்க தங்களை ஆசீர்வதிப்பதாக நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு நிறம் தீட்டி வளைச்சு புதைக்கிறாங்க. ஆனா முறையற்ற மரண சடங்கு. அவங்க ஒரு முறையாக செஞ்சிருக்கிறாங்க, ஆனா அது முறையற்ற மரண சடங்குக்குள்ளதான் இடம் பெறுது. சரி, ரைட். ஞாபகம் வச்சுக்கொள்ளும் பிள்ளைகள் எல்லாருக்கும் அது எல்லாமே தெளிவா தான் நான் விளங்கப்படுத்தியிருக்கிறேன். அதனால ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, மறக்காதீங்க, நல்லா நினைவுபடுத்தி கொள்ளுங்க. அப்பதான் இலகுவாக இருக்கும் உங்களுக்கு. அந்த ஒரு கேள்விக்கு விடையெழுதுக்குள்ள வேகமா ஞாபகம் வர்றதுக்கு நல்லா இருக்கும். சரி, இந்த கீழே உள்ள படமும் உடரஞாமடம பிரதேசத்துல ஒரு அரசினர் ஒரு இடத்துல எடுக்கப்பட்ட ஒரு பாடசாலையின் வளவில் எடுக்கப்பட்ட ஒரு தொல்பொருள் ஆய்வு தான் இது. இதுல என்ன இருக்குன்னா, அந்த கால மனிதனுடைய மரண சடங்கு இடம்பெற்ற முறை தான் இதுல இருக்குது. சரி, ஆனா இது முறையான மரண சடங்குன்னு சொல்றது களிமண் ஓட மயானங்களுக்கு உதாரணம் இதுதான். சரி சரி, இப்ப நாங்க வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை முழுமையாக முடிச்சுட்டு முன் வரலாற்று காலத்துக்குள்ள வாரம். இந்த முன் வரலாற்று கால குடியேற்றங்கள் இதுலயும் கொஞ்சம் விடயம் எனக்கு சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்குது. இதுக்கு வரையறை, முதலாவது ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுது. முன் வரலாற்று காலம் என்பதை வரையறை செய்க அப்படின்னு ஒரு கேள்வி. முன் வரலாற்று காலம் என்பதை வரையறை செய்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறோம். அது எப்படி நாங்க வரையறை செய்யறோம்னு சொன்னா, வரலாற்றுக்கு முற்பட்ட கால முடிவிற்கும் வரலாற்று காலத்தின் ஆரம்பத்திற்கும் இடைப்பட்ட காலமே முன் வரலாற்று காலம் எனப்படுகிறது. சரி, வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தின் முடிவிற்கும் ஆரம்ப வரலாற்று காலத்தின் ஆரம்பத்திற்கும் இடைப்பட்ட ஒரு காலம் முடியுது, இன்னொரு காலம் தொடங்குது, அதுக்கு இடையில் உள்ளதுதான் இந்த முன் வரலாற்று காலம்னு சொல்றது. இந்த தொழில்நுட்ப அடிப்படையில் இது மாறுநிலை காலமாகும். ஏன்னா வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து நிறைய இடங்கள்ல இது மாற்றம் அடைஞ்சிருக்கு. அதான் நாங்க முன் வரலாற்று காலம்னு சொல்றோம். மனிதன் மாறி இருக்கின்றான். எப்படி மாறி இருக்கான்னா தொழில்நுட்ப ரீதியாக மாறி இருக்கிறான்.
சரி, கற்கால மனிதனாக இருந்தவன் இங்கு மாறி இரும்பு யுகம் அப்படின்னு சொல்ல, முன்னொருளாற்று காலத்துக்கு இன்னொரு பெயர் இரும்பு யுகம்னு சொல்லப்படுகிறது. இரும்பை பயன்படுத்த ஆரம்பித்த காலம். இந்த தொழில்நுட்ப அடிப்படையில் இது மாறுநிலை காலம். சில காரணங்களின் அடிப்படையில் இலங்கையின் இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலமும் முன் வரலாற்று காலமும் பல்வேறு விடயங்களால் வேறுபடுகின்றன. சரி, அப்ப இங்க என்னென்ன இடம் மாறுதுன்னா, குறிப்பாக நாங்க 5 இடங்கள் பார்க்கிறோம், மாறுபடுகின்ற 5 இடங்கள். அதுல ஒன்றுதான் சுடப்பட்ட மட்பாண்டங்களின் பாவனையின் ஆரம்பமும். ஒரு ஆரம்பம், இது ஒரு விஷயம். சுடப்பட்ட மட்பாண்டங்களின் ஆரம்பம். அப்ப அதுவரை மட்பாண்டம் பயன்படுத்தப்படவில்லை. அதாவது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல மட்பாண்டம் பயன்படுத்தப்படவில்லை. ஏன் பயன்படுத்தலைன்னா, அவனுக்கு தெரியாது ஒன்று. இரண்டாவது, அவன் உணவை சமைத்து சாப்பிடல, சுட்டு சாப்பிட்டான், பச்சையாக சாப்பிட்டான், அவனுக்கு மட்பாண்டம் தேவையில்லை. இப்ப இந்த மனிதன் வளர்ச்சி அடைஞ்சு வர்ற நேரம், இவன் எப்ப மட்பாண்டத்தை கண்டுபிடிக்கிறானோ அது முன் வரலாற்று காலத்துக்குள்ள வந்துச்சுன்னா மாற்றம். அவன் மனிதன் நினைச்சிருக்கான், மாற்றம் அடைஞ்சிருக்கலாம். சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல மட்பாண்டம் பயன்படுத்தல, முன் வரலாற்று காலத்துல மட்பாண்டம் பயன்படுத்தி இருக்கிறான். மட்பாண்டம் பயன்படுத்தியிருப்பானாக இருந்தால் இந்த மனிதன் என்ன செஞ்சிருப்பான்? உணவை சமைத்து சாப்பிட பழகியிருப்பான், முன்னேற்றம் அடைஞ்சிருக்கின்றான். சரி, அடுத்த 2வது காரணம் இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள், 1, 2 போட்டுக்கொள்ளுங்க. முறையான மரண சடங்கு முறையை பின்பற்றியமையும் அவற்றில் பிரதான இடத்தை பெறுகின்றன. வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல முறையற்ற மரண சடங்கு, இங்கு முறையான மரண சடங்கு பயன்படுத்தி இருக்கின்றான். 3 மரண சடங்கு முறைகள் இங்கே இருக்குது. அது பிறகு நாங்க படிப்போம். கல்லறை மயானம், பரணி மயானம், பச்சை களிமண் ஓட மயானம். இந்த கீழே உள்ள படம் பச்சை களிமண் ஓடத்துல செய்யப்பட்ட மயானங்கள். அப்ப இந்த 3 மயானம் முறையான மரண சடங்கு இடம்பெற்றிருக்கிறது. வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல முறையற்ற மரண சடங்கு. 2 காரணம் இங்க போடப்பட்டிருக்கா, 2 காரணம் படிச்சிருக்கோம். வரலாற்றுக்கு முற்பட்ட கால கல்லாயுத தொழில்நுட்பத்துக்கு பதிலாக இரும்பு உலோக பாவனை இக்கால பகுதியிலே ஆரம்பமானது. கல்லாயுதத்துக்கு பதிலாக இரும்பு உலோக பாவனை இந்த காலப்பகுதியில் ஆரம்பமாயிருக்கு. ஆயினும் கல்லாயுதங்கள் முழுமையாக கைவிடப்பட்டது முன் வரலாற்று காலத்தின் இறுதியில் ஆகும். சரி, அப்ப கல்லாயுதங்கள் முழுமையாக கைவிடப்பட்டது முன் வரலாற்று காலத்தின் இறுதி பகுதியில முழுமையாக கைவிடப்பட்டு, அப்ப என்ன செஞ்சிருக்குது? இரும்பு பாவனை. அப்ப முன் வரலாற்று காலத்தின் ஆரம்பத்துல கல்லாயுதமும் இருந்தது, மனிதன் இரும்பையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான். ரைட், 3 இடங்கள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஐ ஞாபகப்படுத்துங்க என்னன்னு சொல்லி. அப்படியே மைக் கொண்டு இருக்க மாதிரி இருக்குது, சுடப்பட்ட மட்பாண்ட பாவனை. வேற கல்லறை மயானங்கள் தோன்றியமை. முறையான மரண சடங்கு. முறையான மரண சடங்கு இரும்புலோக பாவனை. உலோக பாவனை. ரைட், 3 காரணம். விவசாயம் ஆரம்பமாகுது. ரைட், அது அடுத்த காரணத்துக்கு வரப்போறோம். இப்ப நான் முதல் சொன்னேன், இந்த இடத்துல பார்த்த 3 காரணமும் இதுல இருக்குது. அதுக்கு பிறகு அடுத்த காரணம் 5 காரணம் சொன்ன, 5 இடங்கள்ல மாறுகிறது பிரதானமாக. 3 காரணம் பார்த்துட்டோம். அடுத்த 2 காரணம், ஒன்று நிலையான குடியிருப்பு, அடுத்தது விவசாயம் ஆரம்பிக்கப்பட்டது. ஒப்பிட்டு சொல்ற நேரம், முன் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல அவன் விவசாயம் செய்ய சாரி, எங்களோட பிரின்சிபல் எடுத்துட்டார். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா, இரும்பு பாவனை ஆரம்பிக்கப்பட்டமையினால் இக்காலம் முன் வரலாற்று இரும்பு யுகம் என்று ஆரம்பிக்கப்படுது, அழைக்கப்படுதுன்னு போடலாம்.
இந்த படங்கள் எல்லாம் பிறகு நாங்க பார்ப்போம். சரி, இப்ப இரும்பு யுகம்னு சொல்லப்படுகிறது. இப்ப இதுல 5 காரணங்கள்ல இந்த 3 காரணம் சொல்லப்பட்டிருக்குது. கீழே பாருங்க. கீழே கீழே சின்ன துண்டு இருக்கும் பாருங்க. மையத்திற்கு மைய சடலம் எரிக்கிற இடம் களிமண்ணோட மயானம் இதுதான். பார்த்துக்கோங்க. இந்த படம் பின்னுக்கு ஒரு படம் இருக்கும். அவ்வாறே நிலையான குடியேற்றங்கள் அமைக்கப்பட்டமை, விவசாயத்தை தொடங்கியமை என்பன இக்காலத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் ஆகும். சரியா? அப்ப 5 விஷயம் இருக்குது. இரும்பு பாவனை, நிலையான குடியிருப்பு, விவசாயம், முறையான மரண சடங்கு, மட்பாண்டம். இந்த 5 காரணத்தையும் ஞாபகம். இதுல 5 காரணமும் கேட்கப்படாது. சில நேரம் 3 காரணம். ஆனா நாங்க 5 விஷயமும் தெரிஞ்சிருக்கிறோம். ஏதாவது விளக்கம் எழுதணுமாக இருந்தால் எங்களுக்கு தேவை. ரைட்? எந்த இடத்துல எப்படி அந்த கேள்வி வரும்னா, முன் வரலாற்று காலம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து மாறுபடுகின்ற சந்தர்ப்பங்களை குறிப்பிடுக. அல்ல சந்தர்ப்பங்கள் 3, 2, 4, 5 இருக்கு தானே? அப்படி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த கேள்வி எப்படி கேட்கலாம்னா, முன் வரலாற்று காலம் மாற்றங்களுடனான சகாப்தம் என்பதனை 3 காரணிகளூடாக தெளிவுபடுத்துக. விளக்கம் எழுதணும். அல்லது 3 காரணிகளை குறிப்பிடுக. மாற்றங்களுடனான சகாப்தம் என்பதற்கான 3 காரணிகளை குறிப்பிடுக அப்படின்னு கேட்பாங்க. இல்லைங்களா? அப்ப 2க்கும் விடை உண்டு. கேள்வித்தான் என்ன செய்யும்? மாறும். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து முன் வரலாற்று காலம் வேறுபடுகின்ற சந்தர்ப்பங்களை கேட்டா நேரடி வினா. நம்மளை கொஞ்சம் சிந்திக்க வைக்கிறதுக்காக கேள்வி எப்படி வரப்போகுது? முன் வரலாற்று காலம் மாற்றங்களுடனான சகாப்தம் என்பதனை 2 காரணிகளை குறிப்பிடுக அல்லது 3 காரணிகளாக விளக்குகன்னு சொல்லி கேட்கலாம். சரியா? இந்த இடத்துல எல்லாரும் தெளிவடைஞ்சிட்டீங்களா? தெளிவா இருக்கிறீங்களா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குதா? யாருக்காவது புதிதாக வந்தவங்களுக்கு நான் பேசுறது விளங்குதா? புதிதாக இன்றைக்கு வந்தவங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவு செஞ்சு இப்பயே கேளுங்க. பிறகு யோசிக்காதே. இனி அடுத்த கிழமை தான் நாங்க சந்திப்போம். அதுக்குள்ள உங்க சந்தேகம் மறந்து போகும். அதனால சந்தேகங்கள் அப்பப்ப என்ன செய்யப்படணும்? களையப்பட வேண்டும். முன்வரலாற்று காலத்தின் தோற்றம் படிக்க போறோம். அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம். ஒவ்வொன்றா சொல்லிட்டு போறேன். விளங்காத இடத்துல கேட்டுக்கொள்ளுங்க. ஸ்கூல்ல இந்த அளவு பாடம் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாடசாலையில முடிச்சிருக்கலாம். பாடம் சில நேரம் படிப்பிக்கப்பட்டிருக்கும், சில நேரம் இல்லாம இருக்கலாம். இந்த இலங்கையின் முன்வரலாற்று காலத்தின் தொடக்கத்திற்கும் முன்னுக்கே பார்த்தது முன்வரலாற்று காலத்தின் ஆரம்பத்திற்கும் இடையிலான மாறுநிலை காலம் பற்றி நாம் அறிந்துள்ள விடயங்கள் போதியனவாக இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப இந்த முன்வரலாற்று காலத்தை பத்தி எப்படி நாங்க அறிஞ்சு கொள்ள போறோம்? ஆதாரம் பத்தல, அதான் சொல்ல வராங்க. இதுல ஒரு வினா மட்டும் நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. ஒரு ஞாபகம் இருக்கா? நான் சொன்னா அப்படிங்க ஞாபகம், நான் சொன்னான்னு ஞாபகம் இல்லை, அதனால கேட்கிறேன். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை எவ்வாறு நாங்க அறிகிறோம்? எதனூடாக நாங்க ஆய்வு செய்யறோம்? அறியறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கிறது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை ஆய்வு செய்வதற்கு அல்லது அறிவதற்கு எமக்கு ஆதாரமாக இருப்பவை எவை? எவற்றை அடிப்படையாக கொண்டு ஆய்வு செய்யலாம்? சொல்லுங்க. எதை அடிப்படையாக கொண்டு நாங்க வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை ஆய்வு செய்தோம்? மூலாதாரம், பழைய நாணயங்கள், கல்லாயுதங்கள். சரியா? கல்லாயுதங்கள். நானே வரையலாது. வரலாற்றுக்கு முற்பட்ட காலம்னு நான் கேட்டுட்டேன். சரியா? வரலாற்றுக்கு முற்பட்ட காலம்னு சொன்னனால வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல இரும்பு பாவனையே இல்ல. அப்ப எப்படி நாணயம் வர முடியும்? எதுவுமே இல்ல. கல்லாயுதத்தை வைத்து மட்டும்தான் எங்களால் என்ன செய்ய முடியும்? வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை ஆய்வு செய்ய முடியும். வேற எந்த ஆதாரமும் இல்லை. எழுத்து மூல ஆதாரம் எதுவும் இல்லை. சொல்லுமே, எழுத்து மூல ஆதாரங்கள் அல்லாத நீண்ட காலம் நிலைத்திருந்த கற்காலம்னு சொன்னதானே. அப்ப எப்படி மாறும்? மாறக்கூடாது. கேள்விகள் எங்களுக்கு எப்படியாவது சிந்திக்க வைக்கிற மாதிரி கேள்விகள் தான் இருக்கும். அப்ப இது எப்படி ஆய்வு செய்யறோம்னா, இதுதான் என்னது, கல்லாயுதங்களை வச்சுதான் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை ஆய்வு செய்யலாம். அதை வச்சுதான் இவ்வளவு விஷயம் சொல்றாங்க. முன் வரலாற்று காலத்தை ஆய்வு செய்யும் போது இந்த மயானங்கள் உதவியாக இருக்குது. மயானங்களை வச்சுதான் மக்களுடைய வாழ்க்கை முறையை அவங்க சொல்றாங்க. அடுத்த கட்டம் ஆரம்ப வரலாற்று காலத்தை ஆய்வு செய்யும் போது அங்க இருக்க குளங்களை வச்சுதான் என்ன செய்யறாங்க, அந்த மனிதன் இப்படி வாழ்ந்திருப்பான் அப்படின்னு ஆய்வு செய்யறாங்க.
அப்ப ஒவ்வொரு ஆய்வுக்கும் ஏதோ ஒரு ஆதாரம் என்ன செய்து இருக்குது. சரி, ரைட். இப்ப முன்வரலாற்று காலத்தின் ஆரம்பத்துல பாருங்க, பாருங்க வரலாற்றுக்கு முற்பட்ட கால கல்லாயுத தொழில்நுட்பம், வேட்டையாடல், அதே மாதிரி உணவு சேகரிக்கும் முறை எனும் வாழ்வாதார முறைகளிலிருந்து அதற்கு பதிலாக தாவர உணவுகளை அடிப்படையாக கொள்ளுதல், உலோக பயன்பாட்டிற்கு அதிக அளவில் பழக்கப்படுதல், சரி, உணவு உடனடியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இது எல்லாமே உடனடியாக அதிக அளவில் பழக்கப்படுது என்பன உடனடியாகவே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அல்ல. இவங்க சொல்றாங்க முன்வரலாற்று காலம், வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து மனிதன் மாறிட்டான், முன்வரலாற்று காலத்துக்கு மாறிட்டான், எவ்வளவோ மாற்றங்கள் அவளுக்கு வந்திருக்குது. இந்த மாற்றங்கள் உடனடியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அல்ல. உடனே நினைச்சோன்னு மாறாது. இது பல ஆண்டுகளாக, பல 100 ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 மனிதன் இப்படி மாற்றம் அடைஞ்சிருக்கிறான். சரியா? இதுதான் இங்க சொல்லப்படுறது. உடனடியாக ஏற்பட்ட மாற்றம் இல்ல, இது காலங்காலமாக ஏற்பட்ட ஒரு மாற்றம்னு சொல்லியிருக்கான். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அத்தோடு அவ்வாறானது ஒரு மாற்றம் உருவாவதற்கு ஏதேனும் முக்கிய காரணம் கொண்டிருக்க வேண்டும். இத்தகைய மாற்றங்கள் வேறு நாடுகளில் ஏற்பட்டமைக்கு அந்நாடுகளில் நீண்ட காலமாக நிகழ்ந்த காலநிலையின் அழிவு ரீதியான மாற்றங்களே காரணமாகும். இப்படி மாற்றம் ஒண்ணு வருதுன்னா அதுக்கு காலநிலை தான் காரணம், அதுல அழிவு ரீதியான மாற்றம் தான் காரணம்னு சொல்றாங்க. சரி, காலநிலை அதிக மழை அல்லது அதிக வெப்பம், வறட்சி வந்தா மாற்றம் ஒன்று ஏற்படும். உயிரினங்கள் அழிஞ்சு போகும், மனிதங்கள் அழிந்து போவாங்க, அதுக்கேற்ற மாதிரி அடுத்த மாற்றம் ஒன்று ஏற்படும். அப்ப இதுதான் இங்கேயும் சொல்ல வராங்க. இந்த இடம் உங்களுக்கு வேணும் பிள்ளைகள், இந்த இடம் ஒன் வேர்ட் ஆன்சர் கேள்வி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நீண்ட காலமாக நிகழ்ந்த காலநிலையின் அழிவு ரீதியான மாற்றங்களை காரணமாகும். ஒலோசீன் யுகம் எனப்படும் அண்மைக்கால புவியியல் மாற்றத்தின் மத்திய பகுதியில், அதாவது கிமு 7000க்கும் 4000க்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் தென்னாசிய வலயம் முழுவதும் காலநிலை மாற்றத்தால் பாரிய மாற்றம் கண்டதாக தொல்பொருளாளர்களாலும் காலநிலை அறிஞர்களாலும் கண்டறியப்பட்டது. உங்கள்கிட்ட கேட்கலாம், முன் வரலாற்று காலத்துல அல்லது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல காலநிலை மாற்றம் ஏற்பட்ட யுகம் எதுன்னு கேட்கலாம். இந்த ஒலோசியன் யுகம். சரி, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒன் வேர்ட் ஆன்சர் கேள்வி வந்திருக்குது. நீண்ட காலம் நிகழ்ந்த காலநிலையின் அழிவு ரீதியான மாற்றங்கள் தான் காரணம். அந்த யுகம் ஒலோசியன் யுகம்னு சொல்லப்படுகிறது. புவியியல் பாடத்திலையும் இருக்குது. மைக் கொண்டு இருக்கமா ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, இது 7000க்கும் 4500க்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில தான் இந்த மாற்றம் இணைஞ்சிருக்குது, நிகழ்ந்ததாக கண்டறியப்பட்டு தொல்பொருளாளர்களாலும் காலநிலை அறிஞர்களாலும் கண்டறியப்பட்டிருக்கான். பனிக்கட்டி காலம் முடிவடைந்து உலகம் வெப்பமடைந்ததால் விவசாயத்திற்கு ஏற்ப சூழல் நிலைமை உருவானது. பனிக்கட்டி காலம் முடிவடைந்து உலகம் வெப்பமடைந்ததால் விவசாயத்திற்கு ஏற்ற சூழல் நிலைமை உருவானது. அது போலவே சனத்தொகை குறிப்பிடத்தக்க விதத்தில் அதிகரித்ததுடன் அதனூடாக புதிய சமூக பாங்கும் உருவான. இப்ப எல்லாமே மாற்றம், இப்ப எல்லாமே உருவாயிருக்கு. சூழல் நிலைமை மாறி இருக்குது, சனத்தொகை குறிப்பிட்ட விதத்துல அதிகரிச்சிருக்குது, அதனூடாக புதிய சமூக பாங்கொண்டும் உருவாகி இருக்குது. சரியா? இந்த பந்தியில இருக்கிறதுல ஒரு கேள்வி இருக்குது. இந்த ஒலோசின் யுகம்னு சொல்றது மார்க் பண்ணிக்கொள்ளுங்க, ஒருத்தனை வாசிச்சு கொள்ளுங்க. இப்ப வாசித்தா தான் நாளைக்கு பிறகு உங்களுக்கு புத்தகம் வாசிக்க நேரம் இருக்காது. ரைட்? பாடசாலையில படிக்கும்போது வாசிப்பீங்களா இருக்கும், இல்லாட்டி வீட்டுல வந்து படிக்கிறதுக்கு வாசிக்கிறதுக்கு நேரம் கிடைக்குமோ தெரியல. இப்பயே நாங்க அதை சரியா தெளிவா போயிட்டா திரும்ப உங்களுக்கு படிக்க வேண்டிய தேவை ஒண்ணு இல்லை. திரும்பி நாங்க எக்ஸாம் டைம்ல ரிவிஷன் செஞ்சா போதும். ரைட்? ஓகே, பாருங்க, இலங்கையின் முன்வரலாற்று காலம் பற்றிய தகவல்கள் கிமு 2400ஆம் ஆண்டு வரை பழமையானவை. இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள தொல்பொருள் ஆய்வுகளின்படி இக்காலம் பற்றிய சான்றுகள் சப்ரகமு மாகாணத்தின் வடகிழக்கு பகுதியிலும்
ஊவா மாகாணத்தின் தென்மேற்கு பகுதியிலும் கிடைக்கப்பெற்றுள்ளன. சரியா? இலங்கையின் உள்நாட்டுக்கான பற்றிய தகவல்கள் கிமு 2400 ஆண்டு வரை பழமையானவை. இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள தொல்பொருள் ஆய்வுகளின்படி இக்காலம் பற்றிய சான்றுகள் சப்ரகமு மாகாணத்தின் வடகிழக்கு பகுதியிலும் ஊவா மாகாணத்தின் தென்மேற்கு பகுதியிலும் கிடைக்கப்பெற்றுள்ளன. இந்த இடம் வேணும், மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. முன்னொரு ஆண்டு காலம் பற்றிய தகவல்கள் கிடைக்கப்பெற்ற இடங்கள். சரி, சப்ரகம் மாகாணத்தின் வடகிழக்கு பகுதியிலும் ஊவா மாகாணத்தின் தென்மேற்கு பகுதியிலும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. சரி, இந்த பாருங்க, இந்த படங்கள் இருக்க படங்களுக்கு கீழே இருக்கிற இந்த விடயங்களை நீங்க வாசிச்சு வச்சுக்கணும். அது அப்பதான் உங்களுக்கு தெரியும் இது என்னத்த சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி. களிமண்ணால் செய்யப்பட்ட படகு கல்லறைகளில் அஸ்தியை கொண்ட கலசங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தன. அது பிரதான காலத்தில் இங்கு வாழ்ந்த மனிதன் மேற்கொண்ட மரண சடங்கு முறை என்றார். சடலத்தை எரித்து பெறப்பட்ட சாம்பல் ஒரு சிறிய முட்டியில எடுத்து அதை கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த கல்லறைகள் மாதிரி செஞ்சு, களிமண்ணோட மாதிரி செஞ்சு அதுக்குள்ள வச்சு பாதுகாத்துருக்காங்க. இது ஒரு மரண சடங்கு முறையான மரண சடங்குன்னு சொல்லப்படுது. இந்த கீழே உள்ள படத்தை பார்த்தீங்கன்னா இதுதான் களிமண் ஓடம். களிமண்ணால் செய்யப்பட்ட ஓடம் போன்ற ஒரு அமைப்பு. பாருங்க, முன்வரலாற்று காலத்தில் இறந்த ஒருவருக்காக மரண சடங்கு நடத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட இம்மண் ஓடத்தில் தகனம் செய்யப்பட்டிருப்பது மனித எலும்புகளாகும். இறுதியில் பெறப்பட்ட அஸ்தி மட்பாண்டங்களில் இடப்பட்டு இதனுள் வைக்கப்பட்டுள்ளது. இந்த களிமண் ஓட கல்லறை ரஞ்சா மடம் என்னும் இடத்தில் கண்டறிவதா உடரஞ்சா மடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு களிமண் ஓடம் தான் இது. இது பச்சை களிமண் ஓடம். எப்படி செஞ்சாங்கன்னு சொன்னா, ஒருவர் இறந்துட்டாரு, இப்ப அவரை எரிக்கணும். இந்த பச்சை களிமண்ல என்ன செஞ்சாங்க, ஓடம் செஞ்சாங்க, விறகாய்க்குள்ள போட்டாங்க, எலும்பு கூடல சடலத்தையில வச்சாங்க, எரித்தாங்க. அப்ப இதுல எரிக்கும் போது அந்த மனிதனுக்கு தெரிஞ்சிருக்குது என்ன வேணும், எரிவதற்கு காற்று வேணும். நாங்க தொழில்நுட்பத்திலையும் பிறகு படிப்போம். காற்று வேணும். அந்த காற்று வேணுங்கிற நேரம் எப்படி காற்று உள்ளே போகும்? தோணி மாதிரி செஞ்சுட்டா மேல இருந்து காற்று போய் எரியுமா? சாத்தியம் இல்ல. அப்ப கீழால எரியணுமே. அதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதை சுற்றி என்ன செஞ்சிருக்காங்க, களிமண்ணாலான குழாய்கள் பொருத்திருக்காங்க, துளைகள் வச்சிருக்காங்க. அப்ப இங்க எரிபொருள், அதாவது விறக போட்டு எரிக்கும் போது கீழால் வீசுகின்ற காற்று அந்த துளைகள் வழியாக அந்த களிமண் ஓடத்துக்குள்ள போகும். ஆகவே காற்றினால் அந்த எலும்பு கூடல் சடலம் என்ன செய்யும், எரியும். பாருங்க, அவங்க யோசனையோட சிந்தனை முன்வரலாற்று காலத்தில் இருந்திருக்கிறது. சரி, அதுக்குதான் அந்த படம். இங்க கொஞ்சம் இருக்கு பிள்ளைகள், மயான வகைகள் இதுல இருக்குது, மார்க் பண்ணி கொள்ளணும், தேவை அது. பாருங்க, முற்காலத்தில் இந்நாட்டில் இறந்தவர்களுக்கென அமைக்கப்பட்ட மெகாதிலிக் மயானம் இலங்கையில் முன்வரலாற்று கால பண்பாட்டை கற்பதற்கான பிரதான ஆதாரம் ஆகும். மெகாதிலிக் மயானம். சரி, இலங்கையின் முன்வரலாற்று கால பண்பாட்டை கற்பதற்கான பிரதான ஆதாரம்னு சொல்லியிருக்காங்க. இவ்வாறான மயானங்கள் இலங்கையில் பல்வேறு பிரதேசங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மெகாதிலிக் மரபை சார்ந்த மயானங்கள் பல்வேறு என்ன செய்யப்பட்டிருக்கு, கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இம்மயானங்களில் ஒரு வகையான கற்றுண்டங்களை ஒன்று சேர்த்து செவ்வக வடிவில் அமைக்கப்பட்டுள்ள மயானம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கற்களை செவ்வகமாக அடுக்கி பாதுகாத்திருக்காங்க, சுவர் எழுப்புவது போல பாதுகாத்திருக்கிறாங்க. இது கல்லறை மயானம்னு சொல்றது. மெகாதிலிக் மரபை சார்ந்த கல்லறை மயானம். இது யாருடைய மயானம்னா, பருமக்கமார் அந்த காலத்தில் இருந்த பிரதேச தலைவருடைய மயானங்கள் தான் இப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது கற்சுவர் ஒன்றில் பாதுகாப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு சடலங்கள் எடுத்து பெறப்பட்ட அஸ்தி சாம்பல் மட்பாண்டங்களில் பாதுகாத்து வைக்கப்பட்டிருந்தன. அது அஸ்தி வைக்கப்பட்ட கல்லறை மயானம்.
சரி, ரைட். சரி, பாருங்க இந்த இலங்கையில இம்மயானங்கள்ல ஒரு வகையான கட்டுடம் கொண்டு சேர்த்து வச்சிருக்காங்க. பாதுகாப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறாங்க. அங்கு சடலங்களை எரித்து பெறப்பட்ட அஸ்தி, அதாவது சாம்பல் சொல்றது, இன்றைக்கும் சடலம் எரிக்கும் போது சாம்பல் பெறப்படுது. அஸ்தி, வைக்கப்பட்ட கல்லறை மயானம், ஷீலா மஞ்சுசாங்கிற பேர் வச்சிருக்காங்க என பெயரிடப்பட்டுள்ளன. அவ்வாறான மயானங்களாக மத்திய மாகாணத்தின் தம்புளைக்கு அண்மையில் அமைந்துள்ள இப்பன் கட்டுவ மெகாதிலிக் மயானம், யாப்போகவிற்கு அண்மையில் அமைந்துள்ள கல்சொகன் மயானம், கலேவலைக்கு அண்மையில் யட்டிகள் பொத்த மயானம் என்பவை இதுவரை அகழ்வுகளின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளன. இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மயானங்கள்ல இதெல்லாம் இருக்குது. சரி, என்பவை இதுவரை அகழ்வுகளின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளன. விஞ்ஞான ரீதியாக கால கணிப்பீடு செய்த போது அம்மயானங்கள் கிமு 780 தொடக்கம் 450 காலகட்டத்துக்குரியவை என்று உண்மை தெரிய வந்துள்ளது. சரியா? அப்ப இங்க 3 மயானங்கள் இருக்குது. ஒன்று இங்க சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த இடம் ஞாபகம் வச்சிருக்கணும். யட்டிகள் பொத்த அப்படிங்கிற இடத்துல உள்ள மயானம் உண்டு. அதே மாதிரி கலைவிலைக்கு அண்மையில் அட்டிகள் பொத்த, யாப்போய்க்கு அண்மையில் அமைந்துள்ள கல்சகன், தம்புள்ளைக்கு அண்மையில் அமைந்துள்ள இப்பன் கட்டுவை, இது மூன்றுமே மெகாதிலிக் மரபை சார்ந்த மயானங்கள். உங்களை கேட்கலாம் சில நேரம், முன்வரலாற்று காலத்துல காணப்பட்ட மெகாதிலிக் மரபை சார்ந்த அல்லது கல்லறை மயானங்கள் 3 குறிப்பிடுகன்னு கேட்டா, இப்பன் கட்டுவ, யட்டிகள் பொத்த, கல்சொகன், இந்த 3 இடமும் ஞாபகம் இருக்கணும். ரைட்டா? தம்புளைக்கு அண்மையில் உள்ள இப்பன் கட்டுவ, யாப்போவிற்கு அண்மையில் உள்ள கல்சொகன், கலேவிலைக்கு அண்மையில் உள்ள யட்டிகள் பொத்த, இந்த 3ம் கல்லறை மயானங்கள். ரைட்? அதே மாதிரி மெகாதிலிக் மரபை சேர்ந்த வேறு மயான முறைகள் தொடர்பான சான்றுகள் பலவும் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த முறையில் அஸ்தியுடன் கூடிய சிறிய பாத்திரங்கள் பெரிய பாத்திரத்தில் வைத்து பாதுகாக்கப்பட்டுள்ளன. சரியா? அஸ்தியுடன் கூடி சிறிய சான்றுகள் பலவும் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அஸ்தியுடன் கூடிய சிறிய பாத்திரங்கள் பெரிய பாத்திரத்தில் வைத்து பாதுகாக்கப்பட்டுள்ளன. இதை சொல்றது பரணி மயானம். என்னன்னா, மனிதன் இறந்து போன உடலை எரிக்கிறாங்க, சின்ன முட்டியில சாம்பலை எடுத்துட்டு வந்து அதை ஒரு பெரிய முட்டிக்குள்ள வச்சு பாதுகாக்கிறாங்க, நிலத்துல புதைத்து பாதுகாக்கிறாங்க. சரி, ஓகே. தேர்ட் டைம் எக்ஸாம் பேப்பர் போட்டிருக்காரு. ரைட், பார்ப்போம். பார்க்குறேன், செட்ல பார்ப்போம். இதை சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ரைட்டா? பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஊவா மாகாணத்துல அல்துமுல்ல பெரகல எனும் பிரதேசங்கள்ல முன்வரலாற்று காலத்துக்குரிய 2 மயானங்களின் அழிவுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன, அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பச்சை களிமண்ணால் செய்யப்பட்ட ஓடம் போன்ற அமைப்பினுள் மட்பாண்டங்களில் அஸ்தி பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தமை இங்கு கையாளப்பட்ட விசேட முறையாகும். சரி, ஊவா மாகாணத்தின் அல்துமுல்ல பெரகல எனும் பிரதேசங்களில் முன்வரலாற்று காலத்துக்குரிய 2 மயானங்களின் அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பச்சை களிமண்ணால் செய்யப்பட்ட ஓடம் போன்ற அமைப்பினுள் மட்பாண்டங்களில் அஸ்தி பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தமை இங்கு கையாளப்பட்ட விசேட முறையாகும். இங்கு அஸ்தி எனப்படும் மனித சாம்பல் பாதுகாக்கப்படுவதற்கு முன்னர் பச்சை களிமண்ணால் செய்யப்பட்ட இந்த ஓடங்களில் எலும்புக்கூடு வைத்து எரிக்கப்பட்டே அஸ்தி பெறப்பட்டமையால் பச்சை களிமண் ஓடங்கள் அந்த நெருப்பில் பதமாக சுடப்பட்டுள்ளன. அவை இவ்வாறு நீண்ட காலம் நின்று நிலைப்பதற்கான காரணம் இதுதான். இங்கதான் அந்த முன்னுக்கு படம் பார்த்தோம், அந்த படம் தான் அது. பச்சை களிமண்ல ஓடம் போல செய்யப்பட்டு அதுக்குள்ள எலும்புக்கூடு வச்சு எரிக்கப்பட்டிருக்கனால அது சொல்றது பச்சை களிமண் ஓடம். கண்டுபிடிக்கப்பட்ட இடம்தான் அல்துமுல்ல, பெரகல, உடரஞ்சா மடம, இந்த பிரதேசங்கள்லையும் அவை என்ன செய்யப்பட்டிருக்குது, கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. சரி, அந்த மயான முறையும் பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். எக்ஸாம் பேப்பர் ஒன்று போட்டிருக்கார், பார்ப்போம். இது ஒரு எக்ஸாம் பேப்பர் இல்லையா? களிமண்ணில் செய்யப்பட்ட ஓடங்களில் இட்டு பாதுகாக்கப்பட்ட மயானம். சரி, முன்னொரு காலம் மார்க் பண்ணியிருக்காரு. முன்னொரு கால மக்கள் ஆற்றங்கரைகளுக்கு அப்பால் உள்ள பிரதேசங்களில் குடியிருப்புகளை அமைத்தமைக்கான பிரதான காரணம், அமைக்காமைக்கான வரும் இல்லையா?
அதில் அமைத்தமைக்கான பிரதான காரணம் முன்னொருளாற்றுக்கா ஆற்றங்கரங்களுக்கு அப்பால் உள்ள பிரதேசம். சரி சரி, வெள்ளப்பெருக்கில இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக. சரி, கொஷன் மார்க் பண்ணியிருக்காரு. சரியா? சரி, ஓகே. அதில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா? மயானங்கள்ல 3 வகையான மயானங்களும் இல்ல சார். சந்தேகம் வரக்கூடாது, இருந்தால் உடனே கேட்கணும். நான் வேகமா சொல்ற மாதிரி இல்லை தானே, விளங்கப்படுத்துற மாதிரி இல்லை தானே, சொல்ற விஷயம் விளங்குது தானே? ஆம் சார். இதுல வேற யாரும் விளங்காமல் இருக்கிறீங்களா? அப்துல்லா இருக்கிறார், சத்தமே இல்லை. விக்னேஷா, இன்றைக்கு வந்தவங்க. ஹிமா, உங்களுக்கெல்லாம் விளங்குதா நான் பேசுறது? கூட ஊருக்கும் என்ற மொழியும் ஓகேயா? சரி, ரைட். இப்ப நாங்க பார்க்க போறது குடியிருப்புகளின் தன்மை. ஓலெவல் பேப்பர்லையும் சரி, டேம் எக்ஸாம்லையும் சரி, இந்த முன்னொருளாட்டு காலத்துல கேட்கப்படுகின்ற பிரதானமான ஒரு கேள்விதான் முன்வரலாற்று காலத்துல இருக்கிற குடியிருப்புகளின் தன்மை கேட்பாங்க, அல்லது வாழ்க்கை முறை கேட்பாங்க, வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல வாழ்க்கை முறை கேட்பாங்க. இப்படி சில வினாக்கள் வந்துட்டே இருக்கும். இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல வேட்டையாடி வாழ்ந்த முறையிலிருந்து விடுபட்டு நிலையான வீடுகளை அமைத்து குடியிருப்புகள் நிறுவியமை இக்காலத்தில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வாகும். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் வேட்டையாடி வாழ்ந்த முறையில் இருந்து விடுபட்டு நிலையான வீடுகளை அமைத்து குடியிருப்புகளை நிறுவியமை இக்காலத்தில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வாகும். சரி, முக்கிய நிகழ்வுன்னு சொல்றாங்க. அங்க நாடோடி வாழ்க்கை நாங்க பார்த்தோம். இவன் என்ன செய்யறான்? நிரந்தரமா குடியேறினானா, அவன் வீடு கட்டியிருக்கிறான், மாறி இருக்கிறான் தான் நிரந்தர குடியிருப்பு, குடியிருப்பின் தன்மை. அதுக்கு எதை நாங்க உதாரணப்படுத்த போறோம்னா, உடரஞ்சாமடம வீடு, கண்டுபிடிக்கப்பட்ட உடரஞ்சாமடம வீட்டு தான் அந்த குடியிருப்புக்கு உதாரணமாக நீங்க விளங்கப்படுத்தணும். சரி, நிலையான வாழ்வு எனப்படும் இந்த இயல்பின் தெளிவான சான்றாக விளங்குவது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள அக்காலத்திற்குரிய வீடுகளின் எச்சங்களாகும். 2009ஆம் ஆண்டு அவ்வாறான வீடொன்று ரத்தினபுரி மாவட்டத்தில் உள்ள உடஞ்சாமடம எனப்படும் கிராமத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த வீடு 10.26 சதுர மீட்டர் அளவுடையதும் செவ்வக வடிவம் கொண்டதும் ஆகும். அதன் முன்பக்கமும் பின்பக்கமும் சுவரால் பிரிக்கப்பட்டிருந்தது. வீட்டின் சுவர் களிமண்ணால் கட்டப்பட்டிருந்ததுடன் கூரை இழுக்குப்புல் அல்லது அதை போன்றதொன்றினால் வேயப்பட்டிருந்தது. சரி, அப்ப இந்த வீட்டை பத்தி கேட்டா, உடஞ்சாமடம் வீட்டை பத்தி கேட்டா நீங்க சொல்லுவீங்க, இது நிலத்துக்கு அத்திவாரமிடப்பட்டு நிலத்துக்கு செங்குத்தாக வரிச்சு வைத்து சுவர் எழுப்பப்பட்டிருந்தது, கூரை போடப்பட்டிருந்தது, இழுக்குப்புல் அதை ஒத்த ஒரு புல் வகையால கூரை போடப்பட்டிருந்தது, ஜன்னல் வைக்கப்பட்டிருந்தது, கதவு நிலை வைத்ததுக்கான அடையாளங்கள் காணப்படுது, சுவர்கள் அறைகள் பிரிக்கப்பட்டிருக்கு. முன்னுக்கு ஒரு சுவர் இருக்கு, பின்னாடி ஒரு சுவர் இருக்கு. அப்ப அறைகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அளவு தெரிந்தா போடுவீங்க, இல்லாட்டி அளவு தேவையில்ல. 10.20 தர 6.80 அந்த சதுர மீட்டர் அளவுடைய ஒரு சின்ன வீடு, செவ்வக வடிவம் கொண்ட ஒரு வீடுன்னு சொல்றாங்க. அளவு தெரிஞ்ச அளவு போடலாம், இல்லாட்டி இந்த வீட்டின் வீடு எப்படி கட்டியிருக்கிறாங்க, நிலத்துக்கு செங்குத்தாக சுவர் எழுப்பியிருக்கிறாங்க. அத்திவாரம் ஒண்ணு போட்டிருக்கணுமே, அத்திவாரம் இருக்குது. களிமண் வச்சுதான் சுவர் எழுப்பியிருக்கிறாங்க, அந்த வரிச்சி சுவர்னு சொல்றது. கம்புகளை கட்டி மண் சுவர் எழுப்பி வரிச்சி சுவர் கட்டியிருக்கிறாங்க. சரியா? வீட்டின் சுவர் களிமண்ணால் கட்டப்பட்டிருந்ததோட கூரை இழுக்குப்புல் அல்லது அதை ஒத்த ஒன்றனால வேயப்பட்டிருந்தது. கேட்டா இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். வாழ்க்கை முறை கேட்கிறேன்னா உடனே கேட்கணும் பிள்ளைகள், மறந்துடாதீங்க, கேளுங்க, அவசரம் இல்லை. உங்களுக்கு டிசம்பர் மாதம் திட்டம், அதுக்குள்ள நாங்க பாடத்தை முடிச்சிருவோம். பாடம் 8ஆம் மாத வாக்குல 6, 7, 8ஆம் மாத வாக்குல பாடம் முடிஞ்சிடும். முழு பாடம் 10 பாடங்களும் முடிஞ்சிடும். நாங்க இவ்வளவு இந்த வேகத்துல போனா, இன்னும் கொஞ்சம் வேகமா போனா இன்னும் எல்லாம் முடிச்சிடலாம். 8ஆம் மாத வாக்குல முடிச்சுட்டா டிசம்பருக்குள்ள முழுசா ரிவிஷன் எல்லாம் முடிஞ்சிடும். உங்களோட புள்ளிகள் மட்டும்தான் அதிகரிக்க வேண்டி இருக்கும், அது உங்களோட கையில இருக்கு. சரி,
வாழ்க்கை முறையில பாத்தீங்கன்னா, இலங்கையின் ஆரம்ப வரலாற்று காலத்துக்குரிய வாழ்க்கை முறை எவ்வாறானது என்பதை அறிந்து கொள்வதற்கான போதிய சான்றுகள் இதுவரை கிடைக்கவில்லை. இலங்கையின் ஆரம்ப வரலாற்று காலத்துக்குரிய வாழ்க்கை முறை எவ்வாறானது என்பதை அறிந்து கொள்வதற்கான போதிய சான்றுகள் இதுவரை கிடைக்கவில்லை. இதுவரையிலான அகழ்வுகளின் போது அதிகமாக கண்டறியப்பட்டவை மயானங்கள் என்றபடியால் அவற்றிலிருந்து அக்கால மனிதனின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஆதாரங்கள் மிக குறைவு. வாழ்க்கை முறையை பத்தி அறிஞ்சு கொள்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய சான்றுகள் என்ன செய்யல, கிடைக்கல. எவ்வளவோ ஆய்வு செஞ்சாச்சு, அகழ்ந்து பார்த்தாச்சு, சான்றுகள் பெரிய அளவுல கிடைக்கல. அதனால கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சரி, ஆனா கிடைக்கப்பெற்ற அந்த மயானங்களை வச்சுதான் இந்த மனிதனுடைய வாழ்க்கை முறையை பற்றி அறிய வேண்டியிருக்குது. சரி, அதை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஓரளவிற்கேனும் உதவுவது உடறஞ்சாமடம் என்னும் இடத்தில் கிடைக்கப்பெற்ற குடியிருப்பின் அகழ்வு. அடுத்ததை பார்க்கலாம்னா பத்தி பார்த்துட்டோம்னா அந்த வீட்டுல வச்சு அந்த மனிதன் எப்படி இருந்தான், எப்படி வாழ்ந்திருப்பான் அப்படிங்கிறத அங்க கிடைக்கப்பெற்ற தகவல்களை வைத்து அறியலாம். அங்கு கிடைத்த தொல்பொருள் 3000 வருடங்களுக்கு மேலான பழமை வாய்ந்ததொரு வீடாகும். சரி, அந்த வீட்டிலிருந்து சரி உடைந்த மட்பாண்ட துண்டுகள் பலவும் வைத்துள்ளன. சரி, அந்த வீட்டிலிருந்து உடைந்த மட்பாண்ட துண்டுகள் பலவும் கிடைத்துள்ளன. அவற்றுள் நிறந்தீட்டப்பட்ட மடக்கு என்று அழைக்கப்படும் ஒரு பாத்திரத்தின் துண்டுகளும் காணப்பட்டன. சரியா, இந்த வாழ்க்கை முறையில பாத்தீங்கன்னா கிடைக்கப்பட்டது மயானங்கள், பெரிய அளவுல ஆய்வுகள் இல்ல, தகவல் இல்ல. ஆனா இந்த உடற்ஞாபகம் நம்ம வீட்டை வச்சு ஓரளவுக்கு என்ன செய்யலாம், அந்த மனிதனுடைய வாழ்க்கை முறையை சொல்லலாம். அந்த வீட்டுல இருந்து என்ன கிடைச்சிருக்குன்னா மட்பாண்ட துண்டு, உடைந்த மட்பாண்ட துண்டுகள் பல கிடைச்சிருக்குது. அதில் நிறந்தீட்டப்பட்ட மடக்கு என்று அழைக்கப்படும் ஒரு பாத்திரத்தின் துண்டுகளும் காணப்படுது. ஆகவே இந்த மனிதன் என்ன செஞ்சிருக்கான், மட்பாண்டங்களை பயன்படுத்தியிருக்கான். இந்த வீட்டினுடைய படம். வீடு இப்படி கிடைக்கல, வீட்டினுடைய சிதைவுகள் அந்த வீட்டுக்கு எப்படி இந்த ஆய்வுகள் மூலம் கிடைக்கப்பட்டது. அந்த சிதைவுகளை வைத்து வீடு இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஊகம் தான் இது. இப்படியான ஒரு வீடு தான் இருந்திருக்கும். சரி, அதுதான் உங்களோட ஊகம், அதான் உங்களுக்கு வரைஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்படியாதான் அந்த வீடு இருந்துச்சாங்கிறது நிச்சயம் இல்லை, இப்படி இருந்திருக்கலாம். சரி, அந்த மடக்க பாத்தீங்கன்னா வெள்ளை நிற பின்னணியில் சிவப்பு நிற கோடுகள் மூலம் அப்பாத்திரத்தின் வெளிப்புறமும் கீழ்ப்புறமும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அக்கோடுகள் சமவளவு இடைவெளியில் அமைந்துள்ளமையால் அது மட்பாண்ட அச்சு ஒன்றின் மூலமே வடிவமைக்கப்பட்டுள்ளது. அக்கோடுகள் சம அளவு இடைவெளியில் அமைஞ்சிருக்கிறதுனால அது மட்பாண்ட அச்சு ஒன்றின் மூலம்தான் வடிவமைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படும். ஏன்னா ஒரு கோடு அந்த காலத்துல சரியா வெள்ளை நிற மட்பாண்டம், அதுல சிவப்பு நிறத்துல கோடு இருக்குது. அப்ப இது கைகளால் வரைஞ்சிருக்க முடியாது, அச்சு பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்றான். முன்னொரு காலத்துல மட்பாண்டம் செய்ய பழகிட்டான், ஆகவே என்ன பயன்படுத்தியிருக்கான், அச்சு பயன்படுத்தியிருக்கான். இதே போன்றதொரு பாத்திரத்தின் பகுதிகள் அல்துமுல்ல குடியிருப்பு அகழ்விலிருந்தும் கிடைச்சிருக்க. உடறஞ்சாமண்டமா அகழ்வுல கிடைச்ச மாதிரியே அல்துமுல்லங்கிற இடத்துல ஒரு அகழ்வுலையும் மட்பாண்டம் கிடைக்கப்பட்டிருக்கு. இதை வச்சுதான் அவங்க அந்த உறுதிப்படுத்துறாங்க. அகழ்வாராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்ட வீட்டில் சமையலறை உபகரணங்கள் சிலவும் கிடைத்துள்ளன. அவற்றுள் அதிகமானவை கல்லாயுதங்களும் இரும்பு ஆயுதங்களும் ஆகும். சரி, கிடைக்கப்பட்டிருக்க அவற்றில் அதிகமானவை கல்லாயுதங்களும் இரும்பு ஆயுதங்களும் ஆகும். எனினும் அதிக அளவில் கல்லான உபகரணங்களே இருந்தமையிலிருந்து அக்கால பகுதி மக்களுக்கு இரும்பு பாவனை புதிய அனுபவமாய் இருந்தமை. என்னன்னா அந்த வீட்டுல சமையல் அறையில இருந்து கல்லாயுதம் கிடைச்சிருக்குது, இரும்பு ஆயுதம் கிடைச்சிருக்கு. அப்ப என்ன முடிவுக்கு வராங்கன்னா, இந்த முன்னொரு கால மனிதன் ஆரம்பத்துல முழுமையாக இரும்புக்கு பழகல, கல்லாயுதங்களை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இரும்பை அவங்க புதிதாகத்தான் என்ன செஞ்சிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப அவனோட வாழ்க்கை முறை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுது, மாறிக்கொண்டிருக்குது, இரும்புக்கு பழகி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. சரி, அட்சயா கோஷான் எல்லாம் மைக்கியம் ஒன்று இருக்குது. மைக்ரோஃபோன் ஒரு சத்தம் கேக்குது. சரி சரி, கல்லாயுதங்க. அதனால பாருங்க, கல்லான உபகரணங்கள் தான் பயன்படுத்தியிருக்காங்க.
இரும்பு பாவனை புதிய அனுபவமாக இருந்திருக்குது. சமையலில் இருந்த சிதைவுகளுள் அவ்வீட்டில் வசித்த மக்கள் உணவுக்காக வேட்டையாடிய விலங்குகளின் எலும்புகளும் கிடைத்துள்ளன. அப்ப இந்த வீட்டுல ஆய்வு செய்யும் போது அந்த வீட்டுக்கு அடிப்பகுதியில மண்ணுல சில எலும்புகளும் புதைஞ்சிருக்குதான். அதுல இருந்து என்ன சொல்ல வராங்க, இந்த மனிதன் முழுமையாக விவசாயத்துக்கு வரல, வேட்டையாடுறதும் அவன் கைவிடல, வேட்டையும் ஆடி இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அவை மான், மாடு, காட்டுப்பன்றி, மர அணில் என்பவற்றின் எலும்புகள் என்று இனங்காணப்பட்டுள்ளன. விவசாய வாழ்க்கையை மேற்கொண்ட போதிலும் விலங்குகளை வேட்டையாடுவதை அவர்கள் முற்றாக நிறுத்திவிடவில்லை என்பது இந்த சான்றுகளிலிருந்து தெரிய வருது. அவங்க என்ன செய்யல, விலங்குகளை வேட்டையாடுறத முழுமையாக நிறுத்தலைன்னு சொல்றாங்க. சரி, இதுதான் அவனுடைய வாழ்க்கை முறை. புக் இருக்குதான் எல்லாத்திட்டையும் பார்த்துக்கொள்ளுங்க ஒருத்தரம். சரி, ஏதாவது கேட்கணுமா இதுல? இல்ல சார். இந்த பாருங்க, தம்புளைக்கு அருகிலுள்ள கட்டுமானத்தில் காணப்படும் புதைகுழி சார் உங்களோட வாய்ஸ் என்னுள் ஸ்டப் ஆகி கேக்குது. மனிதனின் அஸ்தியுடன் கூடிய பாத்திரம் வைக்கும். இந்த சுத்தி கொஞ்சம் கவரேஜ் பிரச்சனை ஆயிட்டு குறைஞ்சிட்டு. சரி, இப்ப நம்ம வீடியோ ஆஃப் பண்றேன் வரும். ஓகேயா? இப்ப கேக்குதா நான் பேசுறது? ஓகே சார். ஓகே Right. சார். பாருங்க, வீட்டிலிருந்து கிடைக்கப்பெற்ற ஏனைய பொருள்களுள் சில கனிமன் மணிகளும், பெண்கள் கண்மையிட பயன்படுத்திய உலோகத்திலான குச்சி ஒன்றும், உடம்பில் வர்ணம் பூசுவதற்கு பயன்படுத்தப்பட்ட மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறத்திலான 2 பூசு கற்களும், அவற்றை உராய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட அரைக்கும் கற்கள் 2ம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அக்காலத்தில் வாழ்ந்த பெண்கள் தம்மை அலங்கரித்துக் கொள்வதில் அதிக அக்கறை காட்டியுள்ளமை இச்சான்றுகளின் மூலம் தெரிய வருகிறது. அந்த காலத்துல பெண்கள் தங்களை அலங்கரிப்பதற்காக ரொம்ப அக்கறை காட்டியிருக்கிறாங்கன்னு சொல்லி இதுல இருந்து தெரிய வந்திருக்கிறது. சரி, இதுல சொல்லப்பட்ட முக்கியமான விஷயம். அப்ப முன்னோர் காலம்னு சொல்றது இப்படித்தான் சிறப்பாக இருந்திருக்கிறது. ரைட், இந்த இருக்க இந்த மடக்கினுடைய படம். இந்த மடக்கினுடைய படத்தோட இலங்கையினுடைய இந்த முன்னோர் கால தொழில்நுட்பம் இருக்குது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, மாறிட்டு. ரைட், இந்த பாருங்க தொழில்நுட்பத்தை மட்டும் பார்த்துக்கிடுவோம். பாருங்க, வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்த கல்லாயுத தொழில்நுட்பத்திலிருந்து மெதுவாக விடுபட்டு உலோக மற்றும் மட்பாண்டங்கள் செய்யும் தொழில்நுட்பத்திற்கு மாற்றம் அடைந்தமை ஆரம்பமானது முன்வரலாற்று காலம் எனப்படும் காலத்தில் ஆகும். இப்ப இங்க நான் ஏற்கனவே பார்த்தோமே, முன்வரலாற்று காலம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து மாறுபடுகின்ற சந்தர்ப்பம். அந்த விடயங்களை தொழில்நுட்பத்தில் எழுதுனா சரி, மட்பாண்டம் பயன்படுத்த மாட்டமே, இரும்பு பயன்படுத்தினாங்க, முறையான மரண சடங்கு, நிலையான குடியிருப்பு, விவசாயம், இது எல்லாத்துலயும் என்ன இருக்குது, தொழில்நுட்பம் இருக்குது. அத எழுதுனா போதும். சரி, உலோகமாக இரும்பை பயன்படுத்தியமை ஆரம்பித்ததால் இக்கால மக்கள் தமது அன்றாட தேவைகள் வேலைகளை வினைத்திறமையாக செய்யக்கூடிய நிலை உருவானது. இரும்பு பலம் வாய்ந்த உலோகமாதலால் காடுகளை அழித்தல், நிலத்தை பண்படுத்தல், உழுதல் போன்ற வேலைகளை எளிதாக செய்யக்கூடியதாக இருந்தது. சரி, அப்ப இரும்பு பலமான இதனை இப்ப இரும்பை பயன்படுத்திட்டாங்க, இவங்க அதிகமாக என்ன செய்யறாங்க, வேலைகளை செய்யக்கூடியதாக இருந்தது. அப்ப தொழில்நுட்பம் அங்க இருக்குது. அதே மாதிரி இந்த உடறஞ்சமடம் என்ற வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்டு நிறந்தீட்டப்பட்ட மட்பாண்டம் அக்காலத்தில்
மட்பாண்ட தொழில் அடைந்திருந்த உயர்நிலையை காட்டுகிறது. வீடுகள் கட்டுதல் ஆரம்பித்ததால் அதனுடன் தொடர்புடைய தொழில்நுட்ப அறிவும் படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. சிறப்பாக வீடுகள் கீழிறங்காமல் இருப்பதற்காக நிலத்தை தயார் செஞ்சிருக்கிறாங்க. நிலத்துக்கு செங்குத்தாக சுவர் அமைச்சிருக்கிறாங்க. கதவுகளை முறையாக அமைத்தல் என்பன அவற்றில் அடங்கு. இதெல்லாம் தொழில்நுட்பம். தொழில்நுட்பத்துக்கு இதெல்லாம் நீங்க எழுதலாம். உடஞ்சாமடம் வீட்டில் செய்யப்பட்ட அகவலின் போது மண்ணாலான மணி ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது. மணிகள் செய்யும் தொழில்நுட்பம் காலத்தில் இருந்திருக்கிறது என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. மணிகள் செய்வது மிகவும் நுட்பமான தொழில்நுட்பம். அப்ப தொழில்நுட்பத்தை சுருக்கமாக கொடுத்திருக்காங்க. அது நீங்க விரிவா உங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதலாம். முன் வரலாற்று காலத்துல பல்வேறு தொழில்நுட்பங்கள் இருந்தது. வீடு அமைப்பு தொழில்நுட்பம் இருந்தது, மட்பாண்ட தொழில்நுட்பம், மணிகள் செய்யும் தொழில்நுட்பம், இரும்பு பாவனை தொழில்நுட்பம், இரும்பு உருக்குறது, இரும்பு படிந்த கற்களை எடுத்து அதை சரியாக தெரிவு செய்து வெப்பமேற்றி உருக்கி இரும்பினாலான ஆயுதங்கள் உபகரணங்கள் செஞ்சிருக்காங்க. தொழில்நுட்பம். இப்படி இந்த விடயங்களை சொன்னால் இந்த முன் வரலாற்று காலம் முடிவுக்கு வரும். ரைட். அப்படியே முன் வரலாற்று காலத்தை ஒரு தரம் மீட்டு பாருங்க பிள்ளை, முழுமையாக. முன் வரலாற்று காலம் கேள்வி செஞ்சுக்கிறோமா? செஞ்சுக்கிட்டு ஆரம்ப வரலாற்று காலம் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, அதை முடிச்சிடலாம். இன்றைக்கு படிச்சால் அதில் கூடவா இருக்கும். சரி, இது அடுத்த எல்லாரும் பார்ப்போம். கூடிடும் இல்லாட்டி கொப்பி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே சார். இரண்டாம் பாடத்தை என்ன கேள்வி செஞ்சாங்க அன்றைக்கு? செஞ்சோமா? முதலாவது பாடம் நான் பிடிஎஃப் போட்டிருந்தேன், குரூப்ல கிடைச்சதா? இல்ல சார். போன கிழமை நான் போட்டுட்டேனே. இதுவும் பாடம் முடிய நான் போடுவேன். இப்போ பார்ட் 2 மட்டும் செய்யும். பார்ட் 1 நீங்கள் அதில் பிரிண்ட் எடுத்து செஞ்சுட்டு அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் அன்றைக்கு முதலாவது பாடம் முடிய நான் பார்ட் 2 முடிஞ்சதோட போட்டுட்டேன். பார்ட் 2 போட்டேன். இது அன்றைக்கு செஞ்சேன் தானே ஒரு கேள்வி. ஓ, எதுவரை செஞ்சிருக்கோம்? 10 வரை. 10. ஓ, வரலாறுக்கு முற்பட்ட கால மனிதன் தொழில்நுட்பம் செய்யல தானே? இல்ல. இதுல இருந்து செய்வோம். செய்யுங்களேன். புதிதாக வந்தவங்க செஞ்சு கொள்ளுங்க. முதலாவது பிடிஎஃப் நான் ஏற்கனவே குரூப்ல போட்டேன். அதை போட்டிருப்பாங்களா இருக்கும். நான் சக்சஸ்க்கு அனுப்பிட்டேன். நான் இன்னொரு கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன், அதையும் போட சொல்லி. இந்த பாடம் முடிஞ்சதுக்கு பிறகு இதுல பார்ட் 1 அப்படியே சொல்ல போட்டுவிடுவோம். அப்போ அதையும் நீங்க செஞ்சு கொள்ளலாம். இப்ப இதுல முடிஞ்ச வரை இன்னைக்கு கேள்வி செஞ்சு கொள்வோம்.
சரியா பிள்ளைகள்? 11 12 ஓம் சார். அடுத்த பேஜை போடுறேன். கொஞ்சம் முன்னுக்கு போடுங்க. எழுதல இன்னும்? சரி. ஓகே, இது எழுதுங்க, நான் போடுறேன். ஓகே, இது எழுதி கொள்ளவும் அப்புறம் நான் போடுறேன். சரியா பிள்ளைகள்? எழுதுங்க. ஓகே ஷாமா, நான் போடுறேன். ஓகே, நான் இருக்க அந்த முதல் பேஜ்ல இருந்து போடுறேன். போடக்குள்ள நீங்க ஸ்கில்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க, பிளேஸா இருக்கும். இது எழுதிக்கிறேங்க, எழுத நான் போடுறேன்.
அது ஓகே சார். எல்லாரும் ஓகேயா? ஓகே சார். ஓகே சார் சார். ஓகே சார் ஓகே சார் ஓகே ரைட். கொஞ்சம் அந்த முதல் பேஜ் ரெண்டை போட்டுருவோம். அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க தானே, இந்த எடுத்துக்கோங்க. சரி, ஓம் ஓகே. இது சரிதானே? இதுல 22, 23, 24, 25, 25 வரை உள்ள எழுதுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஃபர்ஸ்ட் யூனிட் பிடிஎஃப் இருக்க போடலாமா குரூப்ல? நான் திரும்பி போடுறேன், இன்னைக்கு போட்டுடுறேன். ஓகே சார்.
எழுதியாச்சு சார். ஓகே சார். அவ்வளோ குயிக்காக எழுதிட்டீங்களா? ஆன்சர் எழுதிட்டீங்களா? ஆன்சர் இல்லையா? ஆன்சர் எழுதி கொள்ளுங்க. எல்லாரும் சரியா பிள்ளைகள்? சரியா பிள்ளைகள்? இந்த கேள்விகள்ல ஏதாவது சந்தேகம் இருக்குதா? ஆரம்ப வரலாறு காலம் அடுத்த கிழமை படிப்போம் பிள்ளைகள். எழுதிட்டீங்களா? எழுத இருக்குதா? நோ சார். சரி, எழுதுனாக்கள் லெஃப்ட் ஆகுங்க. அடுத்த கிழமை சந்திப்போம். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஆமா, இதுக்கு முதல் பேஜை கொஞ்சம் போடுறீங்களா சார்? ஓகே. சரியா? ஓகேவா? ஓகே சார். சரி, ஏதாவது சந்தேகம்? புதிதா வந்தவங்க இருக்கிறீங்களா? இன்னும் உங்க ஆக்களை காணல, ஓடிட்டாங்களா? விபூஷணா, விபூஷணா லாஸ்ட் வீக் இருந்தீங்களா? ஓ சார், லாஸ்ட் டைம் தான் ஜாயின் ஆகினேன். ரைட். எங்க ஊர் சொன்னீங்க கூட? இதுதானே சார்? அதுக்குன்னா அழுத்தத்தையா சொன்னீங்க? ஓ சார். ரஜால ஸ்கூல் தானே? ஆமாம் சார். ரஜாவில் ஏ கிளாஸா பி கிளாஸா? ஏ சார். ரைட். ஓகே பிள்ளைகள், முடிப்போம். எல்லாம் ஓகே, எழுதிட்டீங்க தானே? அடுத்த கிழமை இதை முடிச்சுட்டு, ஆரம்ப வரலாறு காலத்தை முடிச்சுட்டு இதில் ரிவிஷன் ஒன்று பார்ப்போம். அந்த பாடத்தை முழுமையாக ரிவிஷன் ஒன்று செய்வோம். அப்போ புதிதாக வந்தவங்களுக்கும் அதை முடிச்சுக்க லேசாக இருக்கும். ஓகே, குட் நைட். நானும் இப்போ கொழும்பு தான் போக போகிறேன் பிள்ளைகள். ஃபியூனரல் ஒன்று. இப்போ கிளாஸ் முடிச்சதோட கொழும்பு பயணம். தேங்க்யூ சார். ஓகேம்மா. தேங்க்யூ சார். சார் ஃபர்ஸ்ட் யூனிட் பிடிஎஃப் போட்டு விடுங்க சார். நான் போடுறேன், இன்றைக்கு போட்டுறேன். ஓகே, நைட். குட் நைட் சார். தேங்க்யூ Good சார். night, பாய். sir. Thank you, sir.
Good night. Thank you. Good night.